தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தூய் ஆவியாருக்கு நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். தூய் ஆவியே எழுந்தருள்வீர், வானினின்று உமது பேரொளியின் அருள் சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர், நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர். இதய ஒளியே வந்தருள்வீர், உன்னத ஆறுதலானவரே, ஆன்ம இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பின் களைப்பை தீர்ப்பவரே, வெப்பம் தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையின் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றுமில்லை, நல்லது அவனில் ஏதுமில்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுற்றதை நனைத்திடுவீர். காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வணைத்திடுவீர். குளிரானதை குளிர்போக்கிடுவீர், தவறிப்போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர். புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர். அழிவில்லா இன்பம் அருள்வீரே. ஆமேன். மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 27வது இறைவார்த்தை. உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடிருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: பயம் எப்போதும் நம் பார்வையை மறைத்து விடுகிறது. இன்றைய நற்செய்தியானது கலிலேயா கடலின் வடகரைக்கு அருகிலுள்ள ஒரு மலையில் இயேசு வெறும் 5 வார்கோதுமை அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு உணவளித்ததற்கு அடுத்த நாள் இரவு நடைபெறுகிறது. அதன் பிறகு அவர் தனிமையில் ஜெபம் செய்வதற்காக சென்று சீடர்களை தமக்கு முன்பாக படகில் அனுப்பி கப்பர்நகமுக்கு சற்றே தெற்கே உள்ள கெனசரேத் நகரை நோக்கி அவர்களை வழிநடத்தினார். மறுநாள் கெனசரேத்தில் மாபெரும் அற்புதங்கள் நிகழ்ந்த போதிலும் கடலை கடந்து சென்ற அந்த இரவு பயணத்தின் போதும் அதே அளவு குறிப்பிடத்தக்க ஒன்று நிகழ்ந்தது. சீடர்கள் பலத்த எதிர்காற்றுக்கு எதிராக படகு செலுத்த வேண்டியிருந்ததால் அந்த பயணம் மெதுவாகவும் கடினமானதாகவும் ஆபத்தானதாகவும் இருந்தது. இந்த காட்சி வாழ்க்கையில் நாம் மேற்கொள்ளும் பயணத்தின் ஒரு தெளிவான சித்திரமாகும். பழமொழி சொல்வது போல, வாழ்க்கை அரிதாகவே இனிமையானதாக இருக்கும். அது பெரும்பாலும் கடினமானதாகவும் இன்னல் நிறைந்ததாகவும் உணரப்படலாம். மேலும் சில சோதனைகள் முடிவில்லாதவை போல தோன்றலாம். வாழ்க்கை உங்களுக்கு இப்படி தோன்றினால் இந்த நற்செய்தி குறிப்பாக உங்களுக்கானது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இரவின் 4ஆம் சாமத்தில் அதிகாலை 3 மணிக்கும் 6 மணிக்கும் இடையில் சீடர்கள் அலைகளுக்கு எதிராக போராடி கொண்டிருந்த போது கடலின் மீது நடந்து தங்களை நோக்கி வரும் ஒரு உருவத்தை கண்டார்கள். இயேசு தண்ணீரின் மீது நடப்பார் என்ற எண்ணம் நமக்கு நன்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் சீடர்களுக்கு இது கற்பனை செய்ய முடியாததும் திகிலூட்டுவதுமான ஒரு காட்சியாக இருந்திருக்கும். அவர்கள் அவரை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. அவருடைய தோற்றம் மாறியதால் அல்ல, மாறாக பயம் அவர்களை குருடாக்கியதால். இது இன்றும் நம் வாழ்க்கையில் நிகழ்கிறது. துன்பத்தையோ அல்லது தெய்வீக மௌனத்தையோ நாம் கைவிடப்பட்டதாக தவறாக புரிந்து கொள்ளக்கூடும். ஆனால் இயேசுவோ அவருடைய பயத்தை நேரடியாக எதிர்கொள்வதற்காகவே அதை அனுமதித்தார். தைரியமாயிரு, அது நானே, பயப்படாதே. தமது தெய்வீக ஞானத்தில் எண்ணற்ற சீடர்கள் இந்த கதையை வாசித்து காலத்தின் இறுதி வரை இந்த தருணத்தை பற்றி சிந்திப்பார்கள் என்பதை இயேசு அறிந்திருந்தார். அவர் நமக்கு என்ன செய்தியை தருகிறார்? நம் மத்தியில் கடவுளை உணர்ந்து கொள்வதால் வரும் தைரியம் பயத்தை வெல்ல நமக்கு உதவுகிறது. குறிப்பாக நாம் துன்பப்படும் தருணங்களில் நமக்கு முன்னால் உள்ள பாதை கடினமானதாகவும் ஆபத்தானதாகவும் முடிவில்லாததாகவும் தோன்றும்போது ஒரு தெய்வீக உள்ளுணர்வால் நிச்சயமற்ற இந்த தருணத்தில் பேதுரு மிகச் சரியான ஜெபத்தை உரைக்கிறார். ஆண்டவரே, நீதான் என்றால் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிடும். நமது சோதனைகளுக்கு மத்தியில் நம் வேதனை உணர்ந்து நம் பார்வையை அவர் மீது குவித்து இந்த ஜெபத்தை செய்யும்போது தேவன் எப்போதும் வா என்று பதிலளிப்பார். நம்பிக்கையின்மையே விசுவாசத்தின் உண்மையான எதிரி. பயமும் காற்றின் வேகம் அதிகரித்தாலும்
பேதுருவின் விசுவாசம் பலவீனம் அடைந்த போதிலும் தன் பலவீனத்திலும் அவர் நம்பிக்கையுடன் இருந்தார். எவ்வளவுதான் நடுங்கிக் கொண்டிருந்தாலும் அந்த நம்பிக்கையே இயேசுவை தமது தெய்வீக கரத்தை நீட்டி அவரை காப்பாற்ற தூண்டியது. இன்று உங்களை பயமுறுத்த தூண்டும் எந்த ஒரு சோதனையையும் அல்லது துன்பத்தையும் குறித்து சிந்தித்து பாருங்கள். அந்த பயத்தை நேருக்கு நேர் எதிர்கொள்ளுங்கள், அதை கடிந்து கொள்ளுங்கள். சோதனையின் நடுவே அந்த புயலின் மீதும் அதன் ஊடாகவும் நடந்து உங்களிடம் வரும் இயேசுவை தேடுங்கள். நெருங்கி வருவது உண்மையிலேயே அவர்தான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பயத்தை வெல்லும்போது உங்கள் கண்களை புயலின் மீது அல்ல, அவர் மீதே நிலைநிறுத்துங்கள். நம்பிக்கை தொடங்கி வழிநடத்துகிறவரும் அதை நிறைவு செய்பவருமான ஆண்டவர் இயேசுவின் மீது நமது கண்களை பதிய வையுங்கள் என்று எபிரேயர் புத்தகம் 12:2 நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதுவே நமது விசுவாசத்தை பலப்படுத்தி இயேசுவின் தெய்வீக கிருபையின் கரம் எனும் இலக்கை நோக்கி நாம் தொடர்ந்து முன்னேறி சொல்ல உதவுகிறது என்பதை உணர்ந்து இன்றைய புயல் காற்றின் நடுவில் நம்மை அரவணைத்து வழிநடத்துகிற இயேசுவின் மீது நமது கண்களை பதிய வைத்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. சதா காலத்திற்கும் எங்களோடு உடன்படிக்கை செய்து அதிலே பிரமாணிக்கத்தோடு செயல்பட்டு வரும் எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். உம்மீது அன்பு கூர்ந்து உமது கட்டளைகளை கடைபிடிப்போரை 1000 தலைமுறை நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் தந்து உம்மீது அன்பு செலுத்தும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் தலைமுறைகளையும் சகல ஆபத்துக்களில் இருந்து தற்காத்து வளமான வாழ்வை தந்து மகிழ்வோடும் செழிப்போடும் பொருளாதார நலன்களோடும் எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கும் உமது மேலான பேரன்பிற்காக உமக்கு கோடி நன்றி அப்பா. மறைந்து போகும் இன்பங்களை கண்களுக்கு விருந்தாக்கி போதைக்கும் உடல் இச்சைகளுக்கும் போலியான பெயர் புகழ் அடையாளங்களுக்கும் தவறான படிப்பினைகளுக்கும் தங்களையே பலியாக்கி கொண்டிருக்கும் இளம் நெஞ்சங்களில் தெய்வ பயம் என்ற புண்ணியத்தை இன்று அளித்தருளும். இன்டர்நெட் வசதிகள், டிவி நிகழ்வுகள், பொழுதுபோக்கு அம்சங்கள் எல்லாவற்றிலும் இன்று இச்சையின் ஆவிகளையும் வக்கிரமத்தின் ஆவிகளையும் கோபம், வெறுப்பு, தற்கொலை எண்ணங்கள், பிறருடைய வாழ்வை கெடுக்கும் செயல்பாடுகள் இவற்றை புகுத்தி ஒரு தீமையான சமூகத்தை, அக்கறையில்லாத சமூகத்தை, இன்பத்தை மட்டுமே அனுபவிக்க துடிக்கும் பொறுப்பில்லாத சமூகத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் சாத்தானுடைய மாய தந்திரங்களை உய்த்துணர்வதற்கான உள்ளத்தை எங்களிடையே உருவாக்கும். தூய ஆவியின் வல்லமையால் ஆட்கொள்ளப்பட்டு வழிநடத்தப்படுகிற தூய்மையான கூட்டத்தை உருவாக்க அயராது ஜெபிக்கவும் அதற்காக உழைக்கவும் இன்று எங்களுக்கு ஆற்றல் தாரும். புயல்களின் மத்தியிலும் நீர் எங்களோடு இருக்கின்றீர், உமது கரம் எங்களை காக்கிறது என்ற உறுதியான நம்பிக்கையோடு இன்றைய எங்கள் அனுபவங்களை, புயல் தாக்கங்களை, இன்னும் பல்வேறு நிலைகளில் எங்களுடைய வாழ்வை சோதிப்பதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிற அத்துணை இயற்கை சீற்றங்களையும் ஆண்டவர் தாமே இன்று எங்களை அதிலிருந்து காப்பார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு உமது கரம் பற்றி பிடித்து கொண்டு எங்கள் வாழ்வின் சோதனைகளை வென்றெடுக்க அருள் தாரும். ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.